மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் குறித்து விமர்சித்ததையும் இபிஎஸ் பிரதமராக வாய்ப்பு உண்டு என்று பேசியதையும் மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். இப்போ எங்கள் தங்கமணி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், எடப்பாடி உறுப்பினராக இருக்கார், வேலுமணி உறுப்பினராக இருக்கார், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் இன்னொரு பதவிக்கு பொறுப்புக்கு வரும்போது அதுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வீணாக்குறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்ல முடிவு எடுத்துட்டீங்க, நம்ம ஜெயிக்க முடியாது, ரெண்டில் ஒரு பதவி இருக்கலான்னு சொல்லி மத்திய அமைச்சரும் சரி, மத்திய அமைச்சர் நேற்று பதவி இருக்கிறாரு. நாளைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் போய் பதவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களவைக்கு வர வேண்டும், அது அவருக்கு முதலே தெரியும். நம்ம தோல்வி சந்திக்கணும், அவருக்கு முன்னாடியே தெரியும். இங்கே இருக்கிற அனைத்து சட்ட ஆர்மியான ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது, இருக்கிற எம்எல்ஏ கொஞ்ச நாள் வச்சுருப்போம். அதுவும் அவர் ஏன்னா அவர் கட்சி மாறி இருக்கா, அவர் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி இலக்க நேரிட போகிறது. அது தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியும். அந்த காலத்தில் நாங்கள் கேள்வி பண்ணோம், என்ன அருமை என்ன நாவலர், மிகப்பெரிய திறமையானவர், நாங்களாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர், பேச்சாளர், கட்சியின் பொய்ச்செயலாளர் இருந்தவர். அவரே ஒரு முறை தென்னை மரத்தில் நின்று படாத பாடுபட்டு போனார். இப்போ இனிமேல் இவருக்கு பேர் இது வரைக்கும் ஓபிஎஸ்ன்னு பேர் வச்சோம், இனிமேல் அவரை பலாப்பழம் தான் மக்கள் கூப்பிட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஏளனமான ஒரு சூழ்நிலையில் வர்றாரா பலாப்பழம் வராறான்னு கேள்வி பண்ண போகிறாங்க. தேவையில்லாத வேலையில் அவர் இறங்கி இன்றைக்கி தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு விட்டார். ஆக அந்த வகையில் யார் எடுத்துக்கிட்டால் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கக்கூடியவர்கள் வீணாக அரசாங்க பணத்தை வீணடிக்க முயற்சிக்கிறார்கள், அல்லது தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. தவிர டிடி இதில் எங்களை குறை சொல்கிறீங்க. எடப்பாடியார் எதுக்கு இப்போ எம்பி நிற்கணும்? அவசியமே இல்லை. நாங்கள் அப்படியே ஜெயிச்சு எங்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை அதிமுக 40 சீட்டையும் ஜெயிச்சு அங்கங்கே சின்ன சின்ன கட்சி ஆல் ஓவர் இந்தியா ஜெயிச்சு கூட்டணி ஆட்சியில் இந்திய துணைக்கண்டத்துக்கு பிரதமராக வரணும்னா அன்றைக்கி பிரதமராக வந்துட்டு அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக வந்துட்டு போகிறாரு. எங்கள் எடப்பாடியார், நீங்கள் எடப்பாடியே எம்பியாக நிற்க சொல்கிறீங்க, டிடிவிக்கு தேவையில்லாமல் ரொம்ப வலுக்கிறாரு. நாங்கள் ஒருவேளை எல்லா சிறு கட்சிகள் அனைத்து மாநிலத்து கட்சிகளும் சேர்ந்து எடப்பாடியார் ராஜேந்திர மிக்கவர் திறமையானவர் என்று உணர்ந்து அவரை பிரதமராக, அவர் எப்படி தேவகவுடா பிரதமரானாரோ, எப்படி சந்திரசேகரன் பிரதமரானாரோ, அது மாதிரி அருமை எடப்பாடியார் பிரதமராக்குன்னு நினைக்கும் போது அன்றைக்கி நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போகிறோம். பேர் அண்ணா ராஜ்யசபா எம்பியாக தான் வந்தார் முதலமைச்சராகும்போது. அது அன்றைக்கி இது வீணான வீம்புக்கு இருக்கிறார். நீங்கள் நிற்கிறேன்றதுக்காக நீங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கீங்க, நாங்கள் மண்ணை வாரி போன அவசியம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.